குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மீன மாதம் உத்தராயண புண்ணிய காலம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 19/3/2026 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:19 திதி இன்று காலை 7:29 வரை அமாவாசை பின்பு பிரதமை. நட்சத்திரம் அதிகாலை 5:53 வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:25 வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் மாலை 6:14 வரை கிம்ஸ்துக்குன கரணம், பின்பு பவகரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை அதாவது நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை, இரவு 8 9 வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:33 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் அரசு விடுமுறை. யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு. தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னா கன்னடக்காரர்களுக்கும் தெலுங்கு பேசுபவர்களுக்கும் இன்றைய தினம் புது வருட பிறப்பு. நமக்கு எப்படி தமிழ் வருட பிறப்பு வருதோ அதே போல் அவர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்குதுன்னு அர்த்தம். இது யுகாதி பண்டிகை கொண்டாடும் அத்தனை பேருக்கும் கடவுள் அருள் டிவி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி, யுகாதினா என்ன? அந்த உகாதி எப்படி கொண்டாடுவாங்க, எப்படி அது அந்த கடவுள் யார் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சந்திரன், சனி பகவான், சுக்கிர பகவான் இணைந்திருக்கிறார்கள். ரிஷபத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் புத பகவானும் இணைந்திருக்கிறார். சரி, யுகாதினா என்ன? இது தெலுங்கு பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுபவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இது புத்தாண்டு சைத்திர மாதத்தின் முதல் நாள் அப்படின்றதுனால இந்த நாள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு புத்தாண்டாக பாரம்பரியமாக செய்து வருகிறார்கள். அதே மாதிரி இது எப்படி கொண்டாடுவார்கள்னா, அதிகாலையில் நீராடுதல், எண்ணெய் தேய்த்து எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து நம்ம எப்படி தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறோமோ அதே போல் அதை வரவேற்பார்கள். அதே மாதிரி தீப வழிபாடு செய்வார்கள். புத்தாண்டு அணிந்து இனிப்பு வழங்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உகாதி பச்சடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பண்டிகையின் போது வேப்பம்பூ, அதே போல் வெல்லம், மாங்காய், மிளகாய் அதில் கொஞ்சம் சேர்ப்பாங்க, உப்பு, கருவேப்பிலை. இது எப்படின்னா, இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்தது போல் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று வெல்லத்தையும், அதே போல் இன்ப துன்பங்களை குறிக்கக்கூடியது தான் இந்த பச்சடி. அதே மாதிரி இந்த தெலுங்கு பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள்லாம் ஜாதகம் பார்க்குறவங்க இருந்தால் பஞ்சாங்கத்தை வைத்து இன்றைய தினம் பூஜை செய்ய வேண்டும்.
அதே போல் சிறப்பு உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சடி. அதே போல் இந்த இனிப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் நம்ம ஊரில் போலின்னு சொல்கிறது. அதை செஞ்சு பாரம்பரியமாக செய்யக்கூடிய பலகாரம் இது. அதே மாதிரி புளிகோரா சொல்லுவாங்க. புளிகோரானா புளி சாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புளி சாதம். இதெல்லாம் சமைத்து இந்த உணவுகளை எல்லோருக்கும் வழங்குவாங்க. நிறைய பேர் தான தர்மங்கள் செய்வாங்க. வீட்டில் பூஜை அறையில் தீப வழிபாடு, தீபத்தை எல்லாம் ஏற்றி, அதே மாதிரி வாசல்லிருந்து தீபத்தை ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வருவார்கள். இந்த உகாதி பண்டிகை கொண்டாடும் முறை இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த உகாதி யாரால் ஏற்பட்டது அப்படின்னா பிரம்மதேவனால் ஏற்பட்டது. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது யாராலனா பிரம்மதேவனால். அந்த காலத்தை கணக்கிடுவதற்காக தான் பிரம்மதேவன் நாட்கள், வாரங்கள், மாதங்கள் மற்றும் ஆண்டுகள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த உகாதி பிரபஞ்சத்தின் தொடக்கத்தை அல்லது முதல் நாளை குறிப்பதாக தான் நம்பப்படுகிறது. அதனால் இந்த உகாதி பண்டிகை கொண்டாடும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுங்கள், எல்லோர் வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று சொல்லி, இந்த உகாதி எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் இந்த உகாதின்றத வந்தது. இந்த பிரம்மா பிரபஞ்சத்தை படைத்ததாக குறிக்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாளை அவர்கள் கொண்டாடுவார்கள். அதனால் இந்த புத்தாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் கூறி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் 7 நாட்டு சனி. இன்னொன்று என்ன அப்படின்னா, 7 நாட்டு சனியாக இருந்தாலும் பாதகாதிபதி 12இல் மறையும் போது சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் விரயங்கள் ஆனாலும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலக எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. ஏன்னா 12ஆம் இடத்துலையே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கிரக சேர்க்கை இருக்குது. அதனால் கொஞ்சம் தூக்கம் கெடும். அதனால் கண் விழிப்பதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாகி அதன் பிறகு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. முதலீடு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் வரவும் இருக்கும், ஆதாயமும் இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கி புரிதல் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் வெற்றி கிடைக்கின்ற நாள், லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத நன்மைகள் நிறைய உண்டு. வராத பணம் வருகின்ற ஒரு தருணம். மனசில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். சமூகம் பற்றிய கண்ணோட்டத்தில் பற்றிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். வேகம் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் வேகத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் கௌரவ பதவிகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல்லாம் அமையும். அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும்.
நல்ல நேரம் வரும்போது நல்லதே நடக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகும், லாபங்கள் நிறைந்த நாளாகும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 5 நட்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும். ரோகிணி நட்சத்திர வேகம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க, எடுத்த காரியத்தில் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி பண வரவுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. யாரிடமாவது ஒரு வேலைக்காக நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, வேலைக்காக பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அது நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். வேளாண்மை பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன் மூலம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. உத்தியோக தொடர்பான பயணங்கள்லாம் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்க உங்களுக்கு. அதே மாதிரி சில தூர பயணங்கள், இப்போ கணவன் மனைவி இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து சிறு தூர பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மன தெளிவோடு எதையும் செய்கின்ற ஒரு நல்ல ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகின்ற ஒரு தன்மை இருக்குது. வண்டி வாகன பயணங்கள் செல்லும்போது மட்டும் சில அந்த பயணத்துக்கு உரிய ஆவணங்களில் கவனத்தோடு இன்றைக்கி எடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். எதிர்கால சிந்தனைகள் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மனதிற்கு ஒரு அமைதியும் ஏற்படுத்த நெருக்கமானவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். வர்த்தக தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்றைய தினம் அவசியமாக இருக்கும். அதே சமயத்தில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 5 அதிர்ஷ்ட நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கலாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், பயணங்கள் செல்லும் போதுமாகட்டும், இல்லை நல்ல ஒரு விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு செல்றீங்கன்னா அதன் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி எதிர்பார்த்த சில தன வரவுகள் தடையாக இருக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி கவனமாக இருங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி. அதே சமயத்தில் உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி வர்த்தகம் சார்ந்த செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள். முதலீடு செய்வதில் சிந்தித்து இன்றைக்கி செயல்படுங்கள். எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி கவனமாக இருங்க. சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைக்கி விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்து செல்லுகின்ற பொருள் மீது ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள்
எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் கணவன் மனைவிடையே இருந்து வந்த சில தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் அதெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. அடுத்த இனத்தவர் உங்களுக்கு நன்மை அளிக்கின்ற ஒரு சில வேலைகளை செய்து கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளும் இன்றைக்கி ஏற்படும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளி வட்டாரங்களில் புதுவிதமான அனுபவங்களும் மதிப்பும் மரியாதையும் கூடும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் இன்றைய தினம் நன்றாக சிறப்பாக இருக்கும். அரசு காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. என்ன ஒன்றுனா, தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், 2 பேருக்குமே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். போட்டிகளில் பங்கேற்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாகவும் சுபம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை 4ஆம் எண் அஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள். நுணுக்கமான விஷயங்களை கூட அறிந்து செயல்படுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. சுபகாரிய பயணங்களில் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகள்லாம் இன்றைக்கி நன்றாக முடிகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதில் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவும் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. வேலையே இல்லாதவருக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும். ஆனால் முயற்சி திருவினையாக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஈடுபாடு, எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முயற்சி அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. அதே சமயத்தில் இந்த குறுந்தொழில், சிறு தொழில், இது தொடர்பான முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உறவினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். இன்றைக்கி அவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். மனதில் ஒரு புதுவிதமான எண்ணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கி இருக்கா. அவர்கள் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேறுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். இன்றைக்கி ஆசைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பயணங்களால் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மனதில் இருந்து வந்த கவலைகளெல்லாம் விலகும். இன்றைக்கி தொழில் சம்பந்தமான புதிய கருவிகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படும். அதில் ஒரு முயற்சி, அதில் ஒரு வெற்றி தருகின்ற நாளாக அமையும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மையான ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி பயணங்களால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். பாகப்பிரிவினை செயல்பாடுகளில் சாதகமான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படும். சகோதர வழியிலும் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. எதை செய்தாலும் இன்றைய தினம் ஆர்வத்தோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு தருணம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும், வழக்காக இருக்கட்டும் இல்லை வேறு விதமான ஒரு முடிவே கிடைக்கல அப்படின்னு நினச்சிருந்தா அது முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களால் ஆதாயம், முயற்சிகள் வெற்றி அடையும். எதை சார்ந்து முயற்சி செஞ்சாலும் இன்றைக்கி வெற்றி அடைகின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் பல உண்டு. எதிர்பாராத தன வரவுகள் மூலம் சேமிப்புகளாக அதிகரிக்கும். சமூக பணிகளில் புதுவிதமான ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் வேலையில் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் பல உண்டு. வாக்கு சாதுரியம் ஏற்படும். இன்னைக்கு அதில் ஒரு ஆதாயத்தையும் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு. உடலில் இருந்து வந்த சோர்வு, அசதி எல்லாம் விலகி இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மையும், எதை முயற்சி செய்தாலும் அதில் நடக்கின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இல்லை. எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி அதிர்ச்சிகரமான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசியும் குரு பார்க்கறதுனால நன்மைகள் பல உண்டு. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால பேசும்போது மட்டும் நிதானமாக பேசுங்க. வார்த்தையில் நிதானத்தை கடைப்பிடிங்க, சிறப்பாக இருக்கும். குடும்பமாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையும் ஆகட்டும், வார்த்தையில் மட்டும் நிதானத்தை காட்டுங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் ஆலோசனைகளை மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சாஸ்திரம் தொடர்பான ஒரு சில தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு ஜென்ம சனி, அது இல்லாமல் 3 கிரகங்கள் சனி பகவானோடு இணைந்து இருக்கிறார்கள். சூரியனும் சனியும் இணைந்திருந்தால் தாய் மகன், தாய் மகள், அதே மாதிரி தந்தை மகள் உறவில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்திலும் ஏற்றம் இறக்கமான சூழல் ஏற்பட திடீர் பயணம் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். கடனும் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. கடன் வாங்கி இருந்தால் நிதானமாக பேசி முடிங்க. கால்நடை வளர்ப்பு, கால்நடை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வங்கி பணிகளில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். பணம் எண்ணும் போதோ எழுதும் போதோ அது கரெக்டாக எழுதுங்க. பணம் எவ்வளோ எண்ணுறோன்றதை எழுதி அதை வச்சு கொடுங்க. ஏன்னா ஒரு நோட்டு மிஸ் ஆனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இழுபறியாக இருந்து வந்த வரவுகள் இன்றைக்கி ஓரளவுக்கு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் மன உறுதி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசய 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தன வரவு சிறப்பாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.